Name the products formed when iron fillings are heated with dilute hydrochloric acid. சரியா? இப்போ நம்ம இதுல என்னென்ன டேட்டாஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அயன் ஃபில்லிங்ஸ் வந்து Fe which is solid. ஓகேவா? வித் dilute hydrochloric acid. இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சரியா? இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ நமக்கு ரியாக்டிவிட்டி சீரிஸ் தெரியும். ரியாக்டிவிட்டி சீரிஸ் தெரியுமா? 10th ஸ்டாண்டர்ட்னா நம்ம கொஞ்சம் தான் படிச்சு வச்சுக்கோம். ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல பாத்தீங்கன்னா பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், Fe, அப்புறம் Pb, ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து ஒரு நடுவுல. ஸோ வி வில் பி மார்க்கிங் அஸ் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வச்சு தான் மேலே கீழேயும் நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் கம்ஸ் காப்பர், சில்வர் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. காப்பர் அப்புறம் ஓகே Hg, சில்வர், கோல்டு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? இப்ப Feயும் இதுவும் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. Fe இங்க இருக்கு, H இங்க இருக்கு. சோ இது வந்து எப்படி இருக்குன்னா, மேல இருக்கிறதெல்லாம் ஹைட்ரஜனுக்கு மேல இருக்கிறதெல்லாம் திஸ் இஸ் மோர் ரியாக்டிவ். அந்த ரியாக்டிவிட்டி அப்படியே டிகிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்படியே கம்மியாகும் போது இது என்னது? லெஸ் ரியாக்டிவ். ஓகேவா? இப்போ இது மோர் ரியாக்டிவ்னும் போது என்ன பண்ணும்? Fe டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன். அதாவது ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல Fe வந்து உட்காந்துக்கும். அதுதான் என்ன பண்றது? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஏன்னா இதெல்லாம் மோர் ரியாக்டிவ், இதெல்லாம் லெஸ் ரியாக்டிவ். அப்படியே இந்த ஆர்டர்ல வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா FeCl2 plus hydrogen gas is liberated. இது அப்படியே நமக்கு டிஸ்பிளேஸ் ஆகிடும். FeCl2 நமக்கு FeCl2னா என்னது? ஃபெரஸ் குளோரைடு 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. பாருங்க இது நம்ம வேலன்சி படிச்சிருப்போமா 9th Fe வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கணும். இது Cl-. அப்ப என்ன வரும்? Fe2. சரியா? Fe 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்லயும் இருக்கு. ஆனா இங்க அது ஃபார்ம் ஆகாது. இதுதான் மோஸ்ட் ரிலவெண்டா இருக்கும். அப்போ திஸ் இஸ் வாட் குளோரைட் அப்படின்னு பார்த்தோம்னா Fe2 குளோரைடு கொடுத்திருக்காங்க. ஆர் வி கால் இட் அஸ் ஃபெரஸ் குளோரைடு. சரியா? இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் பி டிஸ்பிளேஸ்ட். எப்படின்னா அப்படியே பபிள்ஸா என்ன ஆகும்? டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். சரியா? சோ நமக்கு வாட்டர் கிடையாது, இங்கேயும் வாட்டர் கிடையாது, நமக்கு ஓவே இல்லை, எப்படி வாட்டர் கிடைக்கும்? சோ வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் Fe2 குளோரைட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். இந்த மாதிரி சிம்பிள் போட்டாலே அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கேஸ். சோ இது இது இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனும் இருக்கும். அப்புறம் என்னது? இந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் வச்சு நம்ம இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பண்ணணும். அது இல்லாம ஒரு ஆசிட் வித் அ மெட்டல்னா ஹைட்ரஜன் கேஸ் இஸ் லிபரேட்டட். சரியா? நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ல நம்ம படிப்போம். So when an acid react with a metal, what happens? Hydrogen gas will be liberated. So இந்த மூணுமே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதுல என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாத்தையும் நம்ம படிச்சிடணும்.